விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய முக்கியமான அரையிறுதி ஆட்டங்கள் இன்றைய நாளிலே ஆரம்பமாகின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று நள்ளிரவு வேளையில் அது 12:30 அளவில் இன்று போட்டிகள் இருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. முதலாவது அரையிறுதி ஆட்டத்திலே எந்த அணிகள் மோதப் போகின்றன என்று சொன்னால், முதலாவது அரையிறுதியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய அணிகள் இன்று மோதப் போகின்றன. இன்று இலங்கையில் செவ்வாய்க்கிழமை, சரியான நேரத்தின்படி பார்த்தால் புதன்கிழமை தான் போட்டி வருகிறது. நள்ளிரவு 12:30 இன்று போட்டி இருக்கிறது. இதே போன்று இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை நள்ளிரவு 12:30 இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ரசிகர்கள் போட்டிகளை காண்பதற்காக அவளோடு காத்திருக்கின்ற போது இம்முறைதான் கால்பந்து உலக கிண்ணத்திலே முதல் 4 இடங்களை பிடித்திருக்கின்ற அணிகள் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தேர்வாகி இருக்கின்றன. இப்போதைய தரவரிசையில் பிரான்ஸ் முதலிடம், அர்ஜென்டினா 2வது இடம், ஸ்பெயின் 3வது இடம், இங்கிலாந்து 4வது இடம் என்கின்ற நிலையில் இருக்கின்றன. தரவரிசையின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட முதலாவது இடத்திலும் 3வது இடத்திலும் இருக்கின்ற பிரான்சும் ஸ்பெயினும் இன்று மோதுகின்றன. இதே நேரத்தில் 2வது இடத்திலும் 4வது இடத்திலும் இருக்கின்ற அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் நாளைய நாளிலே மோத போகின்றன. ரசிகர்கள் ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்கள். இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்று எந்த அணி கிண்ணத்தை சுவீகரிக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் பிரான்ஸ் மொரோக்கோவை 2-0 என்கின்ற அடிப்படையில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தேர்வானது. ஸ்பெயின் பெல்ஜியம் அணியை 2-1 என்கின்ற அடிப்படையில் வீழ்த்தி தகுதி பெற்றது. இங்கிலாந்து நோர்வே அணியை மேலதிக நேரத்தில் 2-1 என்கின்ற அடிப்படையில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறது. அர்ஜென்டினா நடப்பு சாம்பியன் சுவிட்சர்லாந்தை மேலதிகமான நேரத்திலே 3-1 என்கின்ற அடிப்படையில் வீழ்த்தி அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாகி இருக்கிறது. ஆகவே இந்த 4 அணிகளுக்குள் இருந்து இறுதிப் போட்டியில் எந்த அணி முட்டி மோத போகிறது? ஏற்கனவே 2 தடவைகள் கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியிலே பிரான்ஸ் விளையாடி இருக்கிறது. ஒரு தடவை சாம்பியன் ஆகி இருக்கிறது. கடந்த முறை 2வது இடம், இம்முறை 3வது தடவையாகவும் ஹேட்ரிக் அடிப்படையிலே பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லுமா என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் லமீன் ஜமால் இருக்கிறார், இளம் வீரர். மறுபக்கத்தில் கைலியன் எம்பாப்பே நட்சத்திர வீரராக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். இது அவருக்கு 3வது கால்பந்து உலக கிண்ணம். இது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அவ்வப்போது அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்.